Son number 32. Ganesh owns a commercial building. Commercial and residential the same treatment. Construction completed June 21. Sorry. June 21. 1/6/21 completion date. Date of borrowing, date of repayment, still anonymous. He took a loan of 15 lakhs from his friend. Okay, date of borrowing. Friend இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின ஒரே விஷயம்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் டஸ் நாட் குவாலிஃபை ஃபார் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cயில் வராது. 1st August 2020 டேட் ஆஃப் borrowing கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட்டில் வருது. ஸோ ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதால ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 8 months தான் வரும். அண்ட் ஹேட் பீன் பேயிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் at 15% per annum. 2,25,000. ஓகே, 2,25,000 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டால் ஆக்சுவலாக என்ன வருதுன்னு பார்க்கணும். அது பர் மந்த் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் டோட்டல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க. இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அட் டிடக்ஷன். எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஏன் எலிஜிபிள்னா ரூல் 4 சாட்டிஸ்ஃபைட். 4 கண்டிஷன் இருக்கணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அட் டிடக்ஷன் ஆஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். 4 கண்டிஷனில் அந்த லோனை வாங்கி 5 வருஷத்துக்குள்ளே வீட்டை கட்டி முடிச்சிருக்கான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் டிடக்ஷன். ஓகே, மிஸ்டர் கணேஷ் ஹஸ் லெட் அவுட் த கமர்ஷியல் பில்டிங். லெட் அவுட் த கமர்ஷியல் ரெசிடென்ட் கன்ஃபியூஸுக்காக. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி 40,000 per month. அப்போ இயர்லி 4,80,000. ஓகே, டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 25-26. அப்போ தான் கரெக்டு. அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அதை கணக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான ஃபைலிங் போன இயர்லேயே பண்ணிகிட்ருப்போம். He paid municipal taxes of 18,000 each. He paid municipal taxes of 18,000 each for 24-25, 25-26 on 1/5/2025. அப்போ 1/4க்கு அப்புறம் தான் பே பண்ணியிருக்கான். ஸோ he paid municipal taxes of 18,000 each financial year 2024-25, 25-26 ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1/4/2025க்கு அப்புறம் பண்ணியிருக்கான். இன்னொன்று வந்து 5th April 2026 பண்ணியிருக்கான். அப்போ ஒன்று தான் குவாலிஃபை ஆகும். ஒன்று வந்து வேறு இயரில் வந்துடுச்சு. ஸோ முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். பட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 18,000 தான் வந்திருக்கு. ஐஎஃப்ஹெச்பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடை தவிர மீது எதுவுமே சேலஞ்சே கிடையாது இந்த கொஷனில். சிம்பிள். 15 lakhs லோன் 15% ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருக்கான். எனி பர்சன் இஸ் அலவுட். அது மேட்ரே கிடையாது. பிரின்சிபல் ரீபேமெண்ட் மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் மட்டும் 1st June 2021. நம்ம 31st Marchனா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அப் டு த டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அப் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட் விச் எவர் இஸ் earlier is called pre-construction interest. And the pre-construction interest allowed over the period of 5 years. So divided by 5 போட்டுப்போம். 225 per annum. இது வந்து வருஷத்துக்கு. அப்போது மந்த்லி எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். அது டிவைட் பை 5 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அலவுடு. அப்புறம் பார்த்துக்கலாம். கமர்ஷியல் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு மந்த்லி ரெண்ட் 40,000, இயர்லி 4,80,000 rupees. முனிசிபல் டேக்ஸஸ் 18,000 அலவுடு. ஏன்னா ஒன்று தான் ஃபினான்ஷியல் இயரில் ஃபாலோ ஆகுது, இன்னொன்று நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபாலோ ஆகுது. கமர்ஷியல் பில்டிங்காக ரெசிடென்ஷியல் பில்டிங்காக டசன்ட் மேட்டர். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் தான் தெரியும். இது எதுவுமே தெரியல. இப்போ ஹையஸ்ட் ஆஃப் த 3 எடுத்துக்கணும் நம்ம. 4,80,000. இது ஒரு சேலஞ்ச். இது ஒன் ஆஃப் த க்ரக்ஸ். ஏன்னா நம்ம லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்க போகிறோம். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கால்குலேஷன் போட போகிறோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வேறு வருது. இது ஒன்று தான் இந்த கொஷினில் சேலஞ்ச். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சரி, 4,80,000 GAV. எந்த டேட்டாவும் கொடுக்கலாம். எந்த டேட்டா கொடுத்துருக்கணும் அதான் அப்படியே எடுத்துக்க. ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்கான். 4ல் 1 கொடுத்தா 1, 3ல் 1 கொடுத்தா அதை 1 எடுத்துக்கணும். அதான் GAV. மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் 18,000. ஒன்று தான் ஃபாலோ ஆகும். 462. NAV 30% reduction like section 24, 138. Interest borrowed 2,55,000. எப்படி 2,55,000? 2,25,000 அங்கே வருது. 15,000 per month. 2,55,000 interest on borrowed capital. ஓகே, ஸ்ப்ளிட்டும் வந்திருக்கும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்ப்ளிட்டும் வந்திருக்கும். ஓகே, 15,000 into 5, 2,25,000 டிவைட் பை 12 போட்டால் 18,750. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் June 21 இருந்தாலும் நம்ம 31st March 2021 வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு 8 மாதம், இதில் ஒரு 12 மாதம் டோட்டலாக. 8 மாதம் மட்டும்தான். ஏன்னா 20ல் தான் வாங்கியிருக்கான்றப்போ ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் 8 மாதம் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதில் ஆகஸ்ட்னு வந்தாலே அதில் ஒரு 5 months, இதில் ஒரு 3 months. டோட்டலாக 8 months. 8 into 18,750, 1,50,000.
டிவைட் பை 5 போட்டால் 30,000. அந்த 30,000 பழசு ஒரு அந்த இயருக்கான கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அலவுட் இன் ஃபுல் ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years. Pre-construction period 1/5 of pre-construction period 1/5 of accumulated pre-construction period interest 30,000 which is 2,55,000 fully allowed. போட்ட ஆன்சர் வந்து 68,400. அவ்வளோதான். ஸோ IFHP அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன சேலஞ்ச் இந்த கொஷினை மறுபடியும் பார்க்குறோம். ஜூனில் கம்ப்ளீட்டாக இருக்குது, 31st March நம்ம எடுத்துப்போம். ரேட் ஆஃப் ரீபேமெண்ட் எப்போவுமே வராது. ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கியிருக்கான் லோனு, பிரின்சிபல் ரீபேமெண்ட் மட்டும் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம கொஷினில் சம்மில் ஆன்சர் போடுறப்ப போடவே போகிறதில்ல. டேட் ஆஃப் பாரோயிங் ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கு, அப்போ 8 months தான் ஃபினான்ஷியல் இயருக்கு. அந்த 8 months ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறோம். அந்த இயருக்கு 21ல் கம்ப்ளீட்டாக இருக்குது, அப்போ டோட்டலாகவே 8 months தான். இதுவே 22ல் இருந்தால் 12 + 8 20 months தெரிஞ்சிருக்கணும். 21லே கம்ப்ளீட்டாக இருக்கிறதால 2021ல் வெறும் 8 months ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டிவைட் பை 5 போட்டு எடுக்க தெரியணும். 15% 15 lakhs 2,25,000 rupees. அது கால்குலேட்டர் தட்டினா வரப்போகுது. 40,000 rupees ரெண்ட்டு, 4,80,000 வந்திருக்கு. அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அரியர்ஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டு வேகன்சி லாஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் முனிசிபல் வேல்யூவேஷன் ஃபேர் ரெண்ட் எதுவுமே கொடுக்கலாம். இந்த ஒரு வேல்யூ தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு 18,000 பேமெண்ட் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். 2024-25 பே பண்ணது 24-25 1/5 பே பண்ணியிருக்கான். ஸோ எந்த இயரில் பே பண்ணிதான் அது ஃபுல்லி அலவுடு தான், ரைட்டா? அடுத்து அதாவது 25-26 இன்ட்ரெஸ்ட்டை 5th 4 2026 டியூ டேட் தள்ளி பே பண்ணியிருக்கான். இந்த ஃபினான்ஷியல் இயரில் பண்ணல, போன ஃபினான்ஷியல் இயரில் பண்ணல, வேறு ஒரு டேட்டில் பண்ணியிருக்கான். ஒரு 5 days கழிச்சு பண்ணியிருக்கான். 31st March 2026 வரைக்கும் டைம் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் 31st March 2026, அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் இயரில் வந்துடும். ஸோ அப்போ ஒரு 18,000 தான் அலோவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த 1,50,000 ஒரு 8 monthsக்கான இன்ட்ரெஸ்ட்டு 2,25,000 அதை மந்த்லி கால்குலேஷன் பண்ணணும். 18,750 தெரியணும். 8 monthsக்கு போட்டால் 1,50,000 வருது, டிவைட் பை 5 போட்டால் 30 வருதுன்னு தெரியணும். அந்த 30 வந்து கரண்ட் இயர் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அலவுட் இன் ஃபுல்லு ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆனதில் 1/5 ஆஃப் த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அலவுட் இன் அது தெரிஞ்சிருக்கணும். அது போட்டு டிடெக்ட் பண்ணால் மற்றபடி கிராஸ் ஆனுவலில் முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் நெட் பிஃபோர் தட் வேகன்சி லாஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் முனிசிபல் டேக்ஸ் கழிப்போம். முனிசிபல் டேக்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் நெட் ஆனுவல் வேல்யூ வரும். அதில் 30% டிடக்ஷன் இதில் தான் கால்குலேஷன் பண்ணணும். இந்த 30% இந்த முனிசிபல் டேக்ஸஸ் வந்து 18,000 ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்லேயே கொடுத்துருக்கான். இல்லைனா முனிசிபல் வேல்யூவேஷன் கொடுத்துருந்தானா 5%, 10%, 12% கொடுப்பான். அதை கால்குலேஷன் பண்ணி போடணும்னு தெரியணும். மற்றபடி எல்லாம் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.